Hello friends, welcome to Indian Jobs Mill. Indian Space Research Organization இருந்து நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே வந்து ரெகுலர் வேக்கன்ட் தான், சரிங்களா? ஸோ இது எங்கே ப்ரோ இருக்குது அப்படின்னா LPSC யூனிட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது லிக்விட் ப்ரப்பல்ஷன் சிஸ்டம் சென்டர். இது எங்கே இருக்குது அப்படின்னா வலியமலா, அதாவது திருவனந்தபுரம் கிட்ட. அதே மாதிரி பெங்களூர் லொக்கேஷனில் இருந்து உங்களுக்கு வேக்கன்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த பிடிஎஃப் உங்களுக்கு தேவைப்பட்டால் நம்ம டெலகிராம் சேனல்லே இருக்கும். ஸோ பிடிஎஃப் அப்டேட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். யூஆர், ஓபிசி, எஸ்சி, எஸ்டி, இடபிள்யூஎஸ் எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எதுவுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டு லெவல் 7th பே கமிஷன் பிரகாரம் 44,000 சேலரி இருக்கும். மெக்கானிக்கலில் டிப்ளமோ முடிச்சிருந்தா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணியிருக்கணும். அதாவது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் டிப்ளமோ கம்ப்ளீட் பண்ணி ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்புறம் நான் செகண்ட் கிளாஸு தேர்ட் கிளாஸில் பாஸ் பண்ணியிருக்கேன், நான் எலிஜிபிளா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எலிஜிபிள் இல்லை. ஒன்று டிஸ்டிங்ஷனில் இருக்கணும், இல்லை அப்படின்னா ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணியிருக்கணும். வேக்கன்ட் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இந்த பிடிஎஃப் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹிந்தி இங்கிலீஷில் கன்ஃபியூஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இங்கிலீஷில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணி படிங்க, ஓகேங்களா? ஸோ கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும், இங்கிலீஷை மட்டும் குறிப்பாக கான்சன்ட்ரேட் பண்ணி படிச்சுக்கோங்க. அடுத்து எலக்ட்ரிக்கல் பாருங்கள், பெங்களூர் லொக்கேஷனில் ஒரு வேக்கன்ட் கொடுத்துருக்காங்க. சேம் எலக்ட்ரிக்கலில் நீங்கள் டிப்ளமோ ஃபஸ்ட் கிளாஸில் டிப்ளமோ பாஸ் பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து டெக்னீஷியன் பி, இதுக்கெல்லாம் நீங்கள் ஐடிஎம் முடிச்சிருக்கணும். பேசிக் 21,000, அது போக உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் அலவன்ஸ் அதெல்லாமே தருவாங்க. ஸோ வேக்கன்ட் காமிச்சிட்டாங்க, வேக்கன்ட் செக் பண்ணிக்கோங்க. 10th பாஸ் பண்ணி அந்த ரெலவெண்ட் ட்ரேடில் நீங்கள் ஐடிஐ கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஃபிட்டர், வெல்டர், டர்னர், மிஷினிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வேக்கன்ட் இருக்குது, அதை நீங்கள் டீட்டெயிலாக செக் பண்ணிக்கோங்க. அடுத்து லைட் வெஹிக்கல் டிரைவர், இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 2 வேக்கன்ட் வலியமலையில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு நீங்கள் 10th பாஸ் பண்ணி லைட் வெஹிக்கல் டிரைவிங்கில் 3 years எக்ஸ்பீரியன்ஸ் ப்ளஸ் அதுக்கான டிரைவிங் லைசன்ஸ் இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஹெவி வெஹிக்கல் டிரைவரும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சேம் இதுக்கும் நீங்கள் 10th பாஸ் பண்ணி ஹெவி வெஹிக்கல் லைசன்ஸ் கண்டிப்பாக இருக்கணும், ப்ளஸ் அதில் ஒரு 5 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம், ஓகேங்களா? அடுத்து குக் போஸ்டிங் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு 10th பாஸ் பண்ணி ஏதாவது ஒரு ஹோட்டல்லையோ கேன்டீன்லேயோ இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டில் நீங்கள் 5 years குக்கராக ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த போஸ்டிங் எல்லாமே ஸ்டார்டிங்கில் மட்டும் உங்களுக்கு டெம்பரரியாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக பர்மனெண்ட் பண்ணுறாங்க. இது வந்து ரெகுலர் சென்ட்ரல் கவர்மெண்ட் போஸ்டிங் தான். ஸோ மினிமம் ஏஜ் என்ன ப்ரோ அப்படின்னா மினிமம் 18 years இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா கேட்டகரிக்கும் எல்லா போஸ்ட்டுக்கும் மினிமம் 18 இருக்கணும். மேக்ஸிமம் 35 வரை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். 35க்கு மேலே ஏஜ் பார் ஆகிடுச்சு அப்படின்னா எஸ்சி எஸ்டிக்கு 5 years ஏஜ் ரிலாக்ஸேஷன், ஸோ 40 வரையும் அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஓபிசிக்கு 3 years ஏஜ் ரிலாக்ஸேஷன், ஸோ நீங்கள் 38 வரையும் அப்ளை பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ அடுத்து செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ரிட்டன் டெஸ்ட்டு, ஸ்கில் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. அந்த ரிட்டன் டெஸ்ட்டு சிலபஸ்ஸு, எக்ஸாம் பேட்டர்ன் அது எல்லாமே நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ரிட்டன் டெஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 90 minutes வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. 80 மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் இருக்கும். ஒரு கொஷனுக்கு 1 mark சொல்லிட்டாங்க. தப்பாக ஆன்சர் பண்ணுறீங்க அப்படின்னா நெகட்டிவ் மார்க்கிங் ஆல்சோ இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ரிட்டன் டெஸ்ட் எக்ஸாம் சென்டர் எல்லாமே பெங்களூர் இல்லை அப்படின்னா அந்த வலியமலை திருவனந்தபுரம் லொக்கேஷனில் தான் இருக்கும். இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அடுத்து ஸ்கில் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ரிட்டன் டெஸ்ட்டோட பர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி 1:5 ரேஷியோவில் ஸ்கில் டெஸ்ட்டுக்கு வந்து ஷார்ட்லிஸ்ட் பண்ணுறாங்க. கரெக்டாக 10 கேண்டிடேட்ஸை வந்து நாங்கள் ஷார்ட்லிஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா? ஸ்கில் டெஸ்ட் வில் பி பியூர்லி ஆன் கோ பேசிஸ் அண்ட் மார்க்ஸ் அப்டென்ட் இன் தி ஸ்கில் டெஸ்ட், ஓகேங்களா? செலெக்ஷன் ஸ்கில் டெஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பியூர்லி மெரிட் பேசிஸ் தான். அதாவது ஸ்கில் டெஸ்ட்டில் யாருடைய மார்க் வந்து அதிகமாக இருக்கும் அவங்கள தான் வந்து அடுத்த கட்டமாக நாங்கள் செலக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரிட்டன் டெஸ்ட்டு ஸ்கில் டெஸ்ட்டு ரொம்பவே இது ரெண்டுமே முக்கியம், ஓகேங்களா? சரிங்க பாருங்கள், மினிமம் எவ்வளோ மார்க் எடுத்தால் நம்ம பாஸ் ஆகலாம் அப்படின்னா ஜென்ரல் கேட்டகிரியாக இருக்கீங்க அன்ரிசர்வ்டு கேண்டிடேட்டுக்கு ரிட்டன் டெஸ்ட்டில் 80க்கு நீங்கள் 32 மார்க் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸ்கில் டெஸ்ட்டில் 100க்கு நீங்கள் 50 மார்க் எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இதுவே நீங்கள் அதர் கேண்டிடேட்ஸாக இருக்கீங்க அப்படின்னா ரிட்டன் டெஸ்ட்டில் 80க்கு 24 மார்க் எடுத்தால் போதும். ஸ்கில் டெஸ்ட்டில் 100க்கு 40 மார்க் நீங்கள் எடுத்தால் போதும், சரிங்களா? அன்ரிசர்வ்டு கேட்டகிரி மட்டும் மினிமம் இந்த மார்க் இருந்தால் தான் செலெக்ஷனுக்கு கன்சிடர் பண்ணுவாங்க. இப்போ போஸ்ட் நம்பர் 781 அண்ட் 782 அதுக்கான ரிட்டன் டெஸ்ட் பேட்டர்ன் பாருங்கள். 120 minutes 120 நிமிஷம், அதாவது 2 மணி நேரம் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. மொத்தம் 100 அப்ஜெக்டிவ் டைப் கொஷின்ஸ் இருக்கும். ஒரு கொஷனுக்கு 1 mark, நெகட்டிவ் மார்க்கிங் 0.5 mark இருக்குது, ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி சிலபஸும் காமிச்சிட்டாங்க. பார்ட் ஏ, பார்ட் பி,
பார்ட் ஏ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மோட்டார் வெஹிக்கிள்ஸ் ஆக்ட் 1988 அது சம்மந்தமாக உங்களுக்கு அப்ஜெக்டிவ் டைப் கொஷின்ஸ் வரும்னு சொல்கிறாங்க. அதாவது 50 மார்க்கு மோட்டார் வெஹிக்கிள் ஆக்டில் இருந்து அப்ஜெக்டிவ் டைப் கொஷின்ஸ் வரும். பார்ட் பியில் எலிமெண்ட்ரி இங்கிலீஷ் 8th ஸ்டாண்டர்ட் லெவலில் 15 கொஷின் வரும். ஓகேங்களா. பார்ட் சியில் பார்த்தீங்க அப்படின்னா எலிமெண்ட்ரி அரித்மெட்டிக் அதாவது 10th ஸ்டாண்டர்ட் லெவலில் 15 மார்க்ஸ்க்கு கொஷின் வரும். பார்ட் டியில் ஜென்ரல் நாலேஜ்லேருந்து 20 மார்க்ஸ்க்கு கொஷின் வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சில கொஷின்ஸ் எல்லாமே கொடுத்துட்டாங்க. மொத்தம் 120 மினிட்ஸ் 120 நிமிஷம் 2 மணி நேரம் மொத்தம் 100 கொஷின் இருக்கும். ஸ்கில் டெஸ்ட்டுக்கான சிலபஸ் காமிச்சிட்டாங்க, அதையும் வந்து செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி போஸ்ட் நம்பர் 783 அதுக்கான எக்ஸாம் பேட்டர்ன் ஸோ எல்லாமே இதில் கிளியராக இருக்கும். செக் பண்ணிட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். சரி ப்ரோ, எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் விருப்பப்பட்டால் 2 போஸ்ட்டுக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். பட் நீங்கள் ஒரு போஸ்ட்டுக்கு மேலே அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா செப்பரேட்டாக ஒரு போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு போஸ்ட்டுக்கு மேலே அப்ளை பண்ணிக்கலாம், அதுக்கான பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன் 27th ஆகஸ்ட் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. லாஸ்ட் டேட் செப்டம்பர் 10க்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்னும் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகலை. 27th செப்டம்பர் ஓப்பன் பண்ணுறாங்க, 27th ஆகஸ்ட் ஓப்பன் பண்ணுறாங்க. லாஸ்ட் டேட் செப்டம்பர் 10க்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிடணும். ஸோ பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எந்த ஃபார்மேட்டில் இருக்கணும், எந்த கேபியில் இருக்கணும், எந்த சைஸில் இருக்கணும் எல்லாமே இதில் கிளியராக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸ் போஸ்ட் நம்பர் 773 and 774 இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா 750 நீங்கள் பே பண்ணணும். இதுவே நீங்கள் எஸ்சி எஸ்டி ஃபீமேல்ஸாக இருக்கீங்க அப்படின்னா அந்த ஃபுல் அமௌண்ட் வந்து உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. சரிங்களா. இப்போ நீங்கள் 750 எல்லாருமே காமனாக பே பண்ணுறீங்க. இந்த 750 அமௌண்ட்டை வந்து உங்களுக்கு ரீஃபண்ட் கொடுத்துருவாங்க. நீங்கள் ஃபீமேல் எஸ்சி எஸ்டி எக்ஸர்விஸ்மேன் டிசபிலிட்டியாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் பே பண்ண இந்த 750 அமௌண்ட்டை ஃபுல்லாக ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. இதை தவிர்த்து அதர் கேட்டகரியாக இருக்கீங்க அப்படின்னா 500 அமௌண்ட் வந்து உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணுறாங்க. 250 அப்ளிகேஷன் ஃபீஸாக அவங்க கன்சிடர் பண்ணிக்கிறாங்க. அதை மட்டும் பிடிச்சிக்கிறாங்க, ரிட்டைன் பண்ணிவிட்டு ரிமைனிங் 500 வந்து அதர் கேண்டிடேட்ஸ்க்கு அவங்க ரீஃபண்ட் பண்ணுறாங்க. எஸ்சி எஸ்டி ஃபீமேல்ஸ்க்கு மட்டும் ஃபுல் ஃபீஸ் வந்து ரீஃபண்ட் பண்ணிடுறாங்க. அதே மாதிரி 775 783 இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா 500 நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதே மாதிரி ஃபீமேல் எஸ்சி எஸ்டி எக்ஸர்விஸ்மேனாக இருக்கீங்க அப்படின்னா அந்த ஃபுல் அமௌண்ட்டை வந்து ரீஃபண்ட் பண்ணிடுறாங்க. அதர் கேண்டிடேட்ஸாக இருக்கீங்க அப்படின்னா 100 rupees அப்ளிகேஷன் ஃபீஸாக அவங்க ரிட்டைன் பண்ணிவிட்டு ரிமைனிங் 400 வந்து அதர் கேட்டகரிக்கு ரீஃபண்ட் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் சொல்லிவிட்டேன். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. ப்ரோ இதுக்கு நம்ம அப்ளை பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி.